காங்கிரஸ் திமுக ஆட்சிக் காலத்தில் தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் வரவில்லை என திருப்பத்தூர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முதுகுளத்தூரில் கழக வேட்பாளர் திரு வ. ஆனந்திற்கு ஆதரவாக நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு திரளான இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த வாக்காளர்கள் மத்தியில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியையும் வீட்டிற்கு அனுப்ப கழக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பரமக்குடியில் சட்டமன்ற கழக வேட்பாளர் டாக்டர் எஸ். முத்தையாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கு திரண்டிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், திமுக கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி அல்ல என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் விமர்சித்தார். பின்னர் இளையான்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன், மண்ணின் மைந்தர் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு மாரியப்பன் கென்னடியையும் கழக வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். சிவகங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்போகி வி. பாண்டிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன், வேலூரில் துரைமுருகன் வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட பின்பும் ஏன் தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து திருப்பத்தூரில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்த திட்டங்களும் வரவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தின் போது திருப்பத்தூர் காங்கிரஸ் நிர்வாகியும் காரைக்குடி முன்னாள் கவுன்சிலருமான திரு மெய்யர் 50க்கும் மேற்பட்டோருடன் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். காங்கிரஸ் இந்தியாவில் 60 வருஷமா ஆட்சி செஞ்சுச்சு. குறிப்பா 2004 இருந்து 14 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அதுல 10க்கு திமுகவும் கூட்டணியில் இருந்தது. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் மந்திரிகளாக இருந்து பலனடைந்தார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வி மக்களுக்கு வந்த காரணத்தினால்தான் 2011 திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நீங்க 2014 ஒரு எம்பியை கூட அவங்களுக்கு கொடுக்கல. 2016 அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட்டே காலி பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் திமுக பிரியாணி கடையிலையும் பியூட்டி பார்லரையும் டீ கடையிலையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பதவி வெறி, அந்த பதவி சுவை கண்டவர்கள்ல பலன் கண்டவர்கள்ல அதுவும் மத்தியில 96 இருந்து 15 வருஷம் தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சியில் இருந்தவங்க 5 வருஷமா டெல்லிக்கும் போக முடியல, இங்கேயும் 8 வருஷமா ஆட்சி அதிகாரம் இல்ல. துரோகிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை, உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரவும். அதுதான் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். ஆற்று பாசனம், கிணற்று பாசனத்திற்கு வழி இல்லாத இடங்களிலே ஆழ்துளை கிணறுகள் அமைத்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்வோம். அது மாதிரி காவிரி கூட்டுநீர் திட்டத்தில், குடிநீர் திட்டத்தில் விடுபட்ட போன பகுதிகளை சேர்த்து சரியான தண்ணீர், குடி தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்வோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி காரைக்குடியில் 3 முறை கவுன்சிலராக இருந்த திரு மெய்யர் அவர்கள் 50 நபருடன் தன்னை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறார். திருப்பத்தூரை தொடர்ந்து திருமயத்தில் பிரச்சாரம் செய்த போது கழக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் ஹெச். ராஜாவை மக்கள் டெபாசிட்டை இழக்க வைப்பார்கள் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. மோடியும் அவரை டாடி என்கிற பழனிசாமி பார்ட்டியும் ஒன்றாக வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற டாடி மோடியும் அண்ணன் பன்னீர்செல்வம் கம்பெனியும் ஒன்னா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலயும் பல நழுவி பால்ல விழுந்துச்சுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரே கூட்டணியில வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி வேட்பாளர் யாரு? நம்ம தீப்பொறி ஆரம்பிவா ஹெச். ராஜா.
வாயல் நாக்குல சனிம்பாங்கல்ல, சனி ராகு கேது, வாயை திறந்தாலே கலவரம் அடிச்சிடும். இப்படி பேசுறாரு. அம்மா இருந்தப்ப இதெல்லாம் பேசியிருக்காரு அவரு. அம்மா இருந்தப்ப பேசியிருந்தாருன்னா ரைட்டு. இந்துக்களின் தலைவர், இந்து மதத்தை கண்டுபிடிச்சவரே ஹெச்ராஜா தான். நான் புத்தகத்துல படிச்சேன், ஒரு புத்தகத்துல போட்டிருக்காங்க, ஹெச்ராஜா தான் இந்து மதத்தை கண்டுபிடிச்சவரு, இந்து மதத்தை பாதுகாக்க வந்த கடவுளே அவர் தான். யார ஏமாத்துறாங்க அவங்க? இந்து மதம்ங்கிறது இயற்கையான மதம். அதை யாராலும் அதை வளர்க்கவும் தேவையில்லை, அதை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு விவேகானந்தர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க இந்து மதத்தை பாதுகாக்கிறாங்களா? சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு மதத்தை பெரும்பான்மையா வசிக்கிறோம் இந்தியாவில், நம்மளை வச்சு ஓட்டு வாங்கலாம்னு பார்த்தாங்க. அது மற்ற மாநிலத்தில் எப்படி? அங்க தமிழ்நாட்டில் இந்த பாய்ச்சாலாம் பழிக்காது. ஏற்கனவே ஒரு கிடைச்ச ஒரு சீட்டு இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. நாகர்கோவில் அவுட், நாகர்கோவில் அவுட். இங்க ஹெச்ராஜாவை டெபாசிட் கூட வாங்க விட மாட்டீங்க, அது தெரியும். தொடர்ந்து பேசிய அவர், கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் அனைத்தும் பொய்யாக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் அரிமளம் ஒன்றிய அதிமுக முன்னாள் செயலாளர் திரு எம் செல்வராஜ், பொன்னமராவதி ஒன்றிய அதிமுக முன்னாள் செயலாளர் திரு கே சின்னதுரை உள்ளிட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். போட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு தான். யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு தான். இதை விட்டுட்டு இந்த தொலைக்காட்சியில எல்லாம் இப்படி மக்கள்லாம் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறதுனால நம்மளை உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த அவங்க நம்ம தொண்டர்கள் வேகமாகிறதுக்காக கருத்து கணிப்பான். நோட்டாவோட கீழே இருக்குமா? யாரு நோட்டாவோட கீழே இருக்க போறா? மே 23ஆம் தேதி இந்த கருத்து கணிப்பு போட்டவங்க எல்லாம் டிவியை மூடிட்டு லீவ் விட்டுற போறாங்க. நடுநிலைங்கிற பேர்ல, ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை சுதந்திரங்கிற பேர்ல அவங்களுக்கு எத்தனை கருத்து தெரிவுகளை பண்றாங்களோ, மே 23 டிவி நிலையத்துக்கெல்லாம் லீவ் விட்டு ஓட போறாங்க. காலம்பரம் 10 மணில இருந்து. அதான் நடக்க போகுது. அது செய்வீங்களா? கட்சியில் இணைப்பவர்கள் முன்னாள் அரிமளம் ஒன்றிய கழக செயலாளர் அஇஅதிமுக திரு எம் செல்வராஜ் அவர்களும், முன்னாள் பொன்னமராதி ஒன்றிய கழக செயலாளர் அஇஅதிமுக திரு கே சின்னதுரை அவர்களும் நமது கழகத்திலே இணைகிறார்கள் என்று மாவட்ட கழக செயலாளர் வருணி கார்த்திகேயன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுபோல புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் இலக்கிய தலைவர் பொன்னமராவதி எஸ் முத்தையா அவர்களின் முயற்சியால் திமுகவிலிருந்து விலகி நமது இயக்கத்திலே 10 பேர், டி ரங்கநாதன், பாண்டியன், செந்தில்குமார், பழனியப்பன், வடிவேல், மருதுபாண்டி, திருப்பதி, ரமேஷ், சுரேஷ் ஆகியோர் பொன்னமராவதியை சேர்ந்தவர்கள் நமது இயக்கத்திலே இணைகிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பின்னர் புதுக்கோட்டையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுக்கோட்டையில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே பேசிய அவர், கழகத்தை எதிர்த்து போட்டியிடும் 2 கூட்டணிகளும் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிவித்தார். நம்ம எதிர்க்கின்ற 2 கூட்டணிகள் தெரியும். ஒன்று, அவர்களாகவே பெயர் வைத்திருக்கின்ற பாரதிய மோடியின் தலைமையிலான நமது மோடியின் பிள்ளைகள், அவரை டாடி என்பார்களே, எல்லாம் அமெரிக்கால படிச்சவங்க, எல்லாம் அமெரிக்கால படிச்ச டாடி. டாடியா? டாடிக்கு அர்த்தம் என்னமா தெரியுமா? தெரியல உங்களுக்கு. காரணம், மடியில கணம், வடக்கு நோக்கி கும்பிட்டபடியே இருக்கிறாங்க. பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் பாருங்க, கையெல்லாம் கயிறு, மந்திரவாதி மாதிரி. தெலுங்கு பட மந்திரவாதி வில்லன் வருவான் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணியா காலையில பூ சுத்துறாங்க. நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலர்கள். இப்படியே ஏமாத்துறீங்க. 50 வருஷம் ஏமாத்தி பாத்தீங்க. ஆர்கே நகர்ல வச்சாங்க அடி. யாரு வச்சது? இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான்.
என்ன நீ மோடிக்கு தலையையும் ராகுல் காந்திக்கு வாழையும் காமிக்கிறிய 6ஆம் மீன் மாதிரி. அதான் நான் சொன்னேன் 6ஆம் மீன். 6ஆம் மீன் ஒரு அது திமுகவுக்கு பேர் 6ஆம் மீன். அதனாலதான் 11ல நீங்க வெளியேற்றுனீங்க. இன்றைக்கு வரைக்கும் 8 வருஷமா ஆட்சி பொறுப்பு போக முடியல.